நண்பர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி 9, 2025 சிங்கப்பூர் மார்சிலிங்கில் உள்ள ஸ்ரீ சிவகிருஷ்ண ஆலய கும்பாபிஷேகத்தை பற்றி நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாளே நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா கும்பாபிஷேகத்துக்கு என்று மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு முதல் நாளில் வந்தோம்னா சில வீடியோவில் எடுக்கலாம், கொஞ்சம் தெளிவாக எடுக்கலாம் அப்படின்னு உள்ளே வந்தோம். ஆனால் இங்கே வந்தால் கோயில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நம்ம வீடியோ முழுசாக எடுக்க முடியல. அதனால் அடுத்தது நம்ம என்ன அப்படின்னா, இன்று நடைபெற உள்ள யாகசாலை பூசையில் நம்ம கலந்து கொள்வோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பக்தர்கள் ஸ்ரீ சிவகிருஷ்ண ஆலயத்தின் கோபுர தரிசனத்திற்காக மிக நீண்ட நேரம் காத்திருக்கிறார்கள். இந்த கோயிலின் மூலவர் ஸ்ரீ சிவகிருஷ்ணாவுக்கும் நடராஜர், துர்க்கையம்மன், ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ முருகப்பெருமான் போன்ற பரிகார தெய்வங்களுக்கும் சிறிது நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் நல்லா சிக்கிக்கிட்டேன் நண்பர்களே. எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம். நான் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பக்கமும் உங்களுக்கு தெரியும், கண்ணு கேட்டும் தூரம் வரைக்கும் அப்படியே கூட்டம் அலை மோதுது. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து அதிகமாக இன்றைக்கி வந்திருப்பாங்க. கோயில் நிர்வாகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இன்றைக்கி கலந்துக்குன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கணிப்பு வந்து 12,000 அல்ல 13,000க்கு மேலே தான் இன்றைக்கி வருவாங்க. இது என்னுடைய கணிப்பு. அந்த அளவுக்கு கூட்டம் கூடுன ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு நான் காலையில் வந்து சேர்ந்தது வந்து 7:50 9 மணிக்கு தண்ணி விட்டாங்க கோயில் வாசலில். அதுக்கப்புறம் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நான் லைனில் நிற்கிறேன். நம்ம வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கண்டிப்பாக உங்களுக்காக நான் இன்றைக்கி கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஐடியா. ஏன்னா நேற்று இப்போ வந்தேன், உங்களுக்காக நான் ஒரு சரியான வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா துப்புரவு பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தது. நான் கண்டிப்பாக இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஆனாலும் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ரொம்ப நீண்ட நேரம் ஆகிட்டு இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா வெயில் மிதமான வெயிலாகவும் இருக்குது, நல்ல வேலை நீ மழை இல்லை, நார்மலாக இருக்குது. இருந்தாலும் மக்கள் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணீர் பாட்டில் மட்டும் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். சிங்கப்பூர் பிரதமரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அதனால் பக்தர்கள் கொண்டு நம்ம கோயிலுக்கு சீக்கிரமாக உள்ளே போக முடியல. 2வது முதியவர்கள் பெண்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து அவர்களை கொஞ்சம் முன்னாடி சாமி தரிசனம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு நாள் வெயிலில் நிற்க முடியாது.
கோயில் கும்பாசம் அப்படிங்கிறதுனால இந்த சிங்கப்பூரில் இருக்க மற்ற கோயில்கள்லேருந்து சீர்வரிசை மாதிரி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க கோயிலுக்கு. அதுபோக ஒரு புறம் சீர்வரிசை போயிட்டு ஒரு புறம் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ண போயிட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் கூட்டம் ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால கோயிலுக்குள்ள வந்து நம்ம நின்று ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு சிரமப்பட்டு சில வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுருவாங்க. இந்த வீடியோ பார்க்குறது மூலம் நீங்கள் வந்து இந்த கோயிலுடைய சாமியோட தரிசனம் பண்ணிக்கலாம். ஒரு கும்பாசத்தில் கலந்துக்கிட்ட ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்குறது அத்தனை பேருக்கும். இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி போகிறது பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்காக தான் மிக நீண்ட கியூவில் போயிட்டுருக்கோம். சாப்பாட்டு பந்தலை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு பந்தியில் வந்து 1000 பேர் சாப்பிடலாம். அந்தளவுக்கு மிக பிரமாண்டமாக பந்தல் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12,000-13,000 பேர் இன்றைக்கி சாப்பிட்ருப்பாருன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஏன்னா நான் லைனில் நின்று வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சி. கடைசி நேரத்தில் சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போய்கிட்டு இருக்கோம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் சாப்பாடு ஒரு கோயில் பிரசாதமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி. தன்னார்வ தொண்டு ஊழியர்கள் வந்து ரொம்பவே சிரமம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா நேற்றே கோயில் சுத்தம் பண்ணாங்க, நைட்டு ஃபுல்லாக அந்த பேரிக்கேட் போட்டாங்க, காலையில் மக்கள் வரிசைப்படுத்துறதுக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கடுத்து இப்போ சாப்பாடு பந்தல் காலையில் 9 மணிலேருந்து நைட் பகல் 12 மணி வரைக்கும் சாப்பாடு விடாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க மக்கள் சோர்வடையாமல் பரிமாறிக்கிட்டே இருக்காங்க. இந்த வகையில் தொண்டு ஊழியர்களுக்கு வந்து நம்ம ரொம்ப நன்றியை சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த உபவாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 நாட்களில் வந்து தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக இருக்கும் சிங்கப்பூரில். அந்த வீடியோவை நீங்கள் அடுத்து பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இனி திருவிழா டைம் தான். மாசி மகம், சிவன் ராத்திரி. ஆமாம், அதை அடுத்தடுத்து நீங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூர் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உங்களுக்காக எடுத்து தர்றேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.